நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? நண்பா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இதே போல் ஹரிசாண்டலாக வருதா? ஸோ இதே போல் வரக்கூடிய ஸ்டேட்டஸை இதே போல் வெர்டிக்கலாக எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட வியூவை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Restrict plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது இதே போல் ஹரிசாண்டலாக இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தான் ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான் அது. அதாவது பழைய வெர்ஷனில் பார்க்கும்போது கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி யார் த ஸ்டேட்டஸ் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும். இந்த வியூவில் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இதே போல் எரர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணலான்றதை சொல்லிடுறேன். நார்மலாக பாருங்கள், இங்கே கீழே தெரியக்கூடிய சேனல் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் இதே போல் நீங்கள் ஜாயிண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதே போல் எரர் வரும். ஸோ இந்த ஜாயிண்டாக இருக்கக்கூடிய சேனலுக்கான லிஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் ஆகும். உங்களுக்கு பாருங்கள் இதே போல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதே போல் சேனலாக இருந்தாலும் சரி, ப்ராட்காஸ்ட்டாக இருந்தாலும் சரி இதே போல் தான் ஷோ ஆகும். அதை நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு இதே போல் வெர்டிக்கலாக வர தொடங்கிடும். இதே போல் வெர்டிக்கலாக ஸ்டேட்டஸ் பார்க்கறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதே போல் எந்த ஸ்டேட்டஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம் அப்படின்றத கீழே வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நார்மல் வியூவில் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு வேறு ஒரு வியூவில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கான விருப்பமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இதே போல் ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை இதே போல் வெர்டிக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்துட்டு பிடிச்சிருக்கும். இது சேனல் மட்டும் கிடையாது, ப்ராட்காஸ்ட் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதே போல் தான் பொருந்தும். ஸோ நீங்கள் ப்ராட்காஸ்ட்டில் இருந்தாலுமே ப்ராட்காஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸை இதே போல் லிஸ்ட் அவுட்டாக உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒன்று ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸை நான் வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வியூடு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு வருது. இதே பாருங்கள், இப்போ நான் ஸ்டேட்டஸை ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிடுறேன். இப்போ நான் வியூ பண்ணது காட்டுது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், நான் வியூ பண்ணது வந்துட்டு செப்பரேட்டாக காட்டல. ஸோ அப்படியே லிஸ்ட் அவுட்டாக தான் காட்டுது. ஸோ அதுக்காக தான் இதே போல் இருந்தீங்கன்னா குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டேட்டஸை பார்த்துருந்தாலுமே நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு ஸ்டேட்டஸ் அதுதான் இங்கே ஷோ ஆகுது. சரி நண்பா, இதே போல் பயனுள்ள பலதரப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.